இன்றைய நிகழ்ச்சியில் விசேட அதிதியாக வந்திருப்பவர் தேசிய கராத்தே தெரிவுக்குழுவின் தலைவரும் சர்வதேச கராத்தே ஆசிரியருமான ஆண்டோ டினிஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம். நீண்ட காலத்தின் பின்பு உங்களை சந்திக்கின்றேன். வெறுமனே கராத்தே துறை சார்ந்த மாத்திரமல்லாமல் எங்களுடன் பல தசாப்தங்களாக பயணித்த ஒரு ஊடகத்திலும் கால் பதித்த ஒருவர் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் பெருமையுடன் அறிமுகப்படுத்திக் கொள்கின்றோம். அந்த வகையில் தற்போதைய உங்களுடைய துறை சார்ந்த பயணங்கள் எவ்வாறு இருக்கின்றது? துறை சார்ந்த பயணங்கள் என்று கூறும்பொழுது கடந்த 2 வருடங்களும் பொதுவாக இலங்கையினுடைய தேசிய கராத்தே அணியின் தெரிவு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஒவ்வொரு வருடமும் இலங்கை தேசிய கராத்தே அணி சர்வதேச ரீதியிலான அங்கீகரிக்கப்பட்ட கராத்தே சுற்று போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்கு அதற்குரிய வீரர்களை தெரிவு செய்யும். அந்த வகையில் அதனுடைய பணிகள் தற்போதும் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த வகையில் நாங்கள் இந்த கராத்தே தொடர்பாக தொடர்ச்சியாக அதில் துறை சார்ந்து பயணித்துக் கொண்டிருக்க ஒரு நபர் நீங்கள். இந்த கராத்தே ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை முதலில் நான் கேட்கிறேன். கராத்தே என்று கூறும் பொழுது வெறுமையான கை என்பது அதனுடைய ஒரு பொருளாக காணப்படுகின்றது. ஆனால் ஜப்பானிய தத்துவத்தின்படி, அவர்களுடைய பிலோசபியின் படி கராத்தே என்று சொல்லப்படுவது ஒரு விளையாட்டு அல்ல, அது ஒரு தற்பாதுகாப்பு கலையாகவே காணப்படுகின்றது. ஸோ அந்த வகையில் அந்த தற்பாதுகாப்பு கலை என்று சொல்லும் பொழுது பூடோன்னு சொல்லி அழைப்பார்கள். அது மார்ஷல் வே என்று சொல்லி ஆங்கிலத்தில் நாங்கள் குறிப்பிடலாம். அந்த மார்ஷல் வே அல்லது பூடோன்னு சொல்லப்படுவது பொதுவாக ஒரு கலையாக அல்லது ஒரு விளையாட்டாக மாத்திரமே அல்லாது ஒரு லைஃப் ஸ்டைலாக காணப்படுகின்றது, ஒரு வாழ்வியலாக காணப்படுகின்றது. அந்த வாழ்க்கையிலே எங்களுக்கு தேவைப்படக்கூடிய பல்வேறுபட்ட ஒவ்வொரு காலப்பகுதிகளிலும் ஒவ்வொரு காணப்படக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களிலும் அவற்றினை நெறிப்படுத்துவதற்கு, அவற்றினை வலுப்படுத்துவதற்கு இந்த கராத்தே கலை ஒரு உத்வேகமான ஒரு விடயமாக அமைகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் இந்த கலையை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வங்கள் எவ்வாறு இருக்கின்றது? இலங்கையை பொறுத்தவரைக்கும் தற்போது இந்த கலையை ஒரு விளையாட்டாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வங்களை நாங்கள் பொதுவாக மிக பிரபலியமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. என் காரணம், நிறைய கராத்தே சுற்று போட்டிகள் நடைபெறுகின்றன. பல்வேறுபட்ட கட்டங்களாக சுற்று போட்டிகள் நடைபெறுகின்றன. மாவட்ட ரீதியாக, மாகாண ரீதியாக, தேசிய ரீதியாக. அதே சமயம் விளையாட்டுத்துறை அமைச்சு ஒழுங்கு செய்யக்கூடிய கராத்தே சுற்று போட்டிகள், அதே சமயம் ஸ்ரீலங்கா கராத்தே தோ சமலனம், தேசிய கராத்தே தோ சமலனம் ஒழுங்கு செய்யக்கூடிய இந்த கராத்தே போட்டிகள். அதை விடுத்து பாடசாலை மட்டத்திலும் கல்வி திணைக்களங்கள் ஒழுங்கு செய்யக்கூடிய இந்த கராத்தே சுற்று போட்டிகளும் மாவட்ட ரீதியாக, மாகாண ரீதியாக, தேசிய ரீதியாக நடைபெறுவதனால் இதில் பங்கு பெற்றுவதற்கு அதிகமானவர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக சிறுவர்களை குறிப்பிடலாம். இது ஒரு விளையாட்டாக பரிணமித்ததன் பின்பு ஏராளமான சிறுவர்கள் மற்றும் பெண்கள் இந்த கலையை கற்று கராத்தே சுற்று போட்டிகளிலும் பங்கு பெற்றி தங்களுடைய சாதனையில் நிலைநாட்டுவதற்கு மிகவும் ஆர்வமாக இருப்பதை நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையில் சர்வதேச ஆசிரியர் என்பதை கடந்து இலங்கை தெரிவுக்குழுவில் 5 ஒருவராக இருக்கிறீர்கள். அதாவது தமிழர்களாக நாங்கள் பெருமைப்படுகின்ற ஒரு தருணங்களும் இதில் இருக்கின்றது. அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். ஆரம்ப காலத்தில் 2017ஆம் ஆண்டு, அதாவது இலங்கையினுடைய தேசிய கராத்தே தெரிவுக்குழு என்று சொல்வார்கள், 5 கொண்ட குழுவாக காணப்படும். இது விளையாட்டுத்துறை அமைச்சினாலே இந்த நியமனம் வழங்கப்படுகின்றது. அதாவது எங்களுடைய பிரதானமான பணி இலங்கையினுடைய தேசிய கராத்தே அணியினை தெரிவு செய்வது. அந்த வகையில் 2017ஆம் ஆண்டு எனக்கு அதனுடைய ஒரு உறுப்பினராக செயற்படுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருந்தது. 2017-18. அதன் பின்னர் தொடர்ச்சியாக 2019-20ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உங்களுக்கு தெரியும், இந்த COVID-19 பின்பு அது சற்று சிறிய காலமானது ஒரு தடைப்பட்டிருந்தது. அதன் பின்பும் மீண்டும் ஒரு முறையும் எனக்கு அந்த நியமனம் கிடைக்கப்பெற்றது. அந்த 5 கொண்ட குழுவில், அதாவது இலங்கையினுடைய தேசிய கராத்தே தெரிவு குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்து இலங்கை தேசிய கராத்தே அணியை தெரிவு செய்வதற்கு 2024ஆம் ஆண்டு அந்த குழுவினுடைய தலைவராக எனக்கான நியமனம் கிடைக்கப்பட்டு தற்போது 2024-2025ஆம் ஆண்டிற்கான இலங்கை தேசிய கராத்தே அணியினுடைய தலைவராக என்னுடைய பொறுப்புகளை ஏற்று அதனை செய்து வருகின்றேன். தங்களுடைய பயிற்சி சாலை எப்படி போய்கொண்டிருக்கின்றது? எத்தனை மாணவர்கள் இப்பொழுது இருக்கின்றார்கள்? எங்களுடைய கராத்தே வகுப்புன்னு சொல்லும் பொழுது தற்போது கூடுதலாக கராத்தே பயிற்சிகளை நான் வழங்குவது பொதுவாக கராத்தே பயிற்றுனர்களுக்கும் அதே சமயம் உயர்தரமான கராத்தே பயிற்சிகளை பெற்று வரும் மாணவர்களுக்கு. காரணம், இலங்கையினுடைய தேசிய கராத்தே தெரிவு குழுவினுடைய தலைவராக இருப்பதனாலும் அதனுடைய பணிகள் இருப்பதாலும் என்னுடைய பயிற்சியகத்தினுடைய பயிற்சிகளை பொதுவாக என்னிடம் பயிற்சி பெற்ற கராத்தே பயிற்றுனர்கள் வழங்கி வருகின்றார்கள். அந்த வகுப்பில் கொழும்பு, அதே சமயத்தில் மத்திய மாகாணத்தை பொறுத்தவரையில் பொகவந்தலாவ, நோவுட் மற்றும் மஸ்கேலி ஆகிய பகுதிகளிலும், யாழ் நகரிலும் இந்த கராத்தே பயிற்சியகங்கள் நடைபெற்று வருகின்றன. கிழக்கு மாநிலத்திலும் கூட தற்போது பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றது. முன்னைய காலங்களை விட இப்பொழுது ஆர்வம் அதிகமாக இருக்கின்றனவா? கராத்தே தொடர்பான ஆர்வத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது முன்னைய காலத்தை விட தற்போது ஆர்வம் கூடுதலாகத்தான் காணப்படுகின்றது. அதற்கு ஒரு பெரிய காரணம் இணையதளமும் ஒரு பெரிய காரணம். இணையதளம் ஊடாக பல்வேறுபட்ட விடயங்களை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. உலகளாவிய ரீதியில் நடைபெறக்கூடிய கராத்தே சுற்று போட்டிகள், கராத்தேனுடைய கண்காட்சிகள், அதனுடைய தேவைகள், அதனுடைய பயன்பாடுகள், அதே சமயம் யூடியூப் இல்லையா, யூடியூப் மூலமாகவும் பல்வேறுபட்ட விழிப்புணர்வுகள் தற்போது மாணவர்களுக்கு கிடைப்பதாலும் பெற்றோர்களும் பெரியோர்களும் கராத்தே ஒரு பயங்கரமான ஒரு கலை அல்லது அதனை கற்கும் பொழுது அதனால் நிறைய
பிரச்சனைகள் வரும் என்ற அந்த மனோ பக்குவத்திலிருந்து விடுபட்டு தற்போது கராத்தே கலையானது தற்பாதுகாப்பு மாத்திரமல்ல, அது ஒரு விளையாட்டாகவும் பரிணமிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் உடலினுடைய ஆரோக்கியத்திட்டையும், அதே சமயம் மாணவர்கள் பிள்ளைகளுடைய பாடசாலை மாணவர்களுடைய கல்வி மற்றும் அவர்களுடைய ஒழுக்கத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாகவும் காணப்படுவதனை அவர்கள் உணர்ந்து வருவதனால் இது தற்போது மிகவும் பிரபலியம் பெற்று பயின்று வருகின்றார்கள் அநேகமான மாணவர்கள். உண்மைதான். அந்த ஆரோக்கியம் மற்றும் ஒழுக்கம் சார்ந்த விழுமியங்களுடன் தொடர்புபட்ட கலை தான் இது. அது தொடர்பாக விளக்கமாக ஒரு வரைவிலக்கணத்தோடு எதிர்பார்க்கின்றேன். அதாவது கராத்தே கலையினுடைய நவீன கராத்தே கலையினுடைய தந்தை என்று அழைக்கப்படுவது மாஸ்டர் ஜீச்சின் ஃபுனாகோஷின்னு சொல்லி தான் தெரியப்படுகின்றது, வரலாறுகள் குறிப்பிடப்படுகின்றது. அவர் ஒரு கராத்தே கலை ஆசிரியராக மாத்திரம் அல்லாது அவர் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராகவும் இருந்தவர், ஒரு ப்ரொஃபஸராக இருந்தவர். இப்போ அவருடைய கோட்டின்படி மிக முக்கியமாக 5 முக்கியமான விடயங்களை அவர் குறிப்பிடுகின்றார். அதை டோஜோ குன்னு சொல்லி ஜப்பானிய பாஷையில் அழைத்துக் கொள்வார்கள். டு சீக் பெர்ஃபெக்ஷன் ஆஃப் கரெக்டர் என்று சொல்லி முதலாவது, டு பி ஃபெய்த்ஃபுல், டு என்டேவர், டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ், டு ரிஃப்ரைன் ஃப்ரம் வயலண்ட் பிஹேவியர்னு சொல்லி குறிப்பிடுகிறார். அதாவது எங்களுடைய நடத்தை எப்பொழுதுமே மிகவும் நேர்த்தியாக இருக்க வேண்டும், எங்களுடைய முயற்சிகள் தீவிரமாக இருக்க வேண்டும், நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயத்தில் நம்பிக்கையாக இருத்தல் வேண்டும், விசுவாசமாக இருத்தல் வேண்டும், அதே சமயம் ஏனையோருக்கு பெரியோருக்கு மதிப்பளித்தல் வேண்டும், வன்முறையற்ற உணர்வுடன் இந்த கராத்தே கலையினை பயின்று அதனை ஒரு வாழ்வியலாக கொண்டு விளங்க வேண்டும் என்பதை அவருடைய 5 இந்த விடயங்களிலும் காணப்படுகிறது. இது ஒவ்வொரு கராத்தே வகுப்பிலும் நாங்கள் மாணவர்களுக்கு தெரியப்படுத்தி ஒரு சத்திய பிரமாணம் மாதிரி இதனை நாங்கள் புதுப்பித்துக் கொண்டு வருவோம். அவர்களுடைய மனதில் ஆழமாக ஊடுருவதற்கு இந்த 5 விடயங்களையும் ஆதாரமாக வைத்துத்தான் உங்களுடைய பயிற்சிகளும் சரி, உங்களுடைய நுட்பங்களும் சரி அமைய வேண்டும் என்பது உண்மைதான். இந்த காலத்தில் நேர முகாமைத்துவம் என்பது மிக குறைவு. ஆனால் அண்மையில் உங்களுடைய அழைப்பை ஏற்று ஒரு நிகழ்வில் நான் கலந்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் பார்த்தேன், எல்லாமே சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் மிக விரைவாக நேர்த்தியாக ஒழுக்கமாக நிறைவேறி முடிந்த ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. அந்த வகையில் நான் ஆச்சரியப்பட்ட தருணம் தான் அந்த விடயம். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது மிக முக்கியமான விடயம். உண்மையிலேயே குறிப்பிட போனால் நான் கல்வியற்றது புனித பத்திரிசியார் கல்லூரியில். ஸோ பத்திரிசியார் கல்லூரி உங்கள் பாடசாலை புனித பத்திரிசியார் கல்லூரியில் நேர முகாமைத்துவம் என்பது மிகவும் இறுக்கமாக காணப்பட்டது. கத்தோலிக்க பாதிரிமார், கத்தோலிக்க குருமாருடைய மிகவும் ஒரு கண்டிப்பான ஒரு கட்டளையாகவும் ஒரு ஒழுக்க விழுமியமாகவும் அமைந்தது. அதுவும் ஒரு காரணம். அதே சமயத்தில் என்னுடைய அட்வான்ஸ் லெவல், என்னுடைய உயர்தர கல்வியின் பின்னர் நான் விரும்பி படித்த பாடம் மேனேஜ்மெண்ட், முகாமைத்துவத்திலே நான் என்னுடைய MBA பட்டப்படிப்பினை நிறைவு செய்திருக்கின்றேன். அதில் நேர முகாமைத்துவம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது. 2008ஆம் ஆண்டு நான் ஒரு 6 மாத கோர்ஸ் ஒன்று கற்றிருந்தேன், டிப்ளமா இன் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் சொல்லி. அந்த மாடர்ன் மேனேஜ்மெண்ட்லையும் நவீன முகாமைத்துவம், அந்த நவீன முகாமைத்துவத்திலும் மிக முக்கியமாக நேர முகாமைத்துவம் காணப்பட்டு வருகின்றது. அதே சமயம் என்னுடைய வகுப்புகளில் அதை நான் மிகவும் கண்டிப்பாக கடைபிடிப்பது உண்டு. அவ்வாறு நேரம் தாழ்த்தி வரும் மாணவர்கள் பொதுவாக எனக்கு தங்களுடைய டெக்ஸ்ட் மெசேஜ் மூலம் அனுப்புவார்கள். என்று பாடசாலையில் கொஞ்சம் எங்களுக்கு சில அலுவல்கள் இருந்தது, சில நடவடிக்கைகள் இருந்ததுனால் எங்களுக்கு லேட்டாக வர வேண்டி இருக்கின்ற சொல்லி அப்படி மாணவர்கள் தெரிவிப்பார்கள். அதே சமயத்தில் அவ்வாறு வகுப்பிற்கு தாமதித்து வருபவர்கள் உடனடியாக வகுப்பில் இணைந்து கொள்ள முடியாது. அவர்கள் கட்டாயமாக செய்சா என்று சொல்லப்படுகிற ஜப்பானிய பாசையில் செய்சா என்று சொல்லுவார்கள். அது இருக்கை முறையிலான ஒரு அமைதியாக இருக்கும் ஒரு முறை ஒன்று. அந்த முறையில் அவர்கள் இருக்க வேண்டும். அந்த முறையில் சிறிது நேரம் இருந்ததன் பின்பு வகுப்பில் உள்ள அந்த பயிற்றுவிக்கனுடைய அந்த பயிற்றுனர் அல்லது ஆசிரியருடைய அனுமதியின் பின்பே அவர் வகுப்புகளில் இணைந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அந்த மாணவர்களுக்கு நாங்கள் நேரம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். நேரம் தாழ்த்தி ஒரு இடத்திற்கு சமூகம் அளிப்பது என்று சொல்வது ஒரு சரியான ஒரு ஒழுக்க கேடான ஒரு விடயம் தான். சில சமயங்களில் அதை ஏற்றுக்கொள்ள முடியும், தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கும். மற்றும்படி பொதுவாகவே சிலரை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நேரம் என்றால் என்னென்றே தெரியாது. தொடர்ச்சியாக அவர்கள் அவர் செய்யும் போது நாங்களும் அதை பின்பற்றுகின்ற அதற்கு நாங்கள் இயல்பாக்கம் அடைந்து விடுவோம். சில சமயம் ஓகே நேரம் தாழ்த்தி வந்தாலும் நாங்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு மனோபக்குவத்திற்கு நாங்கள் வந்துடுவோம். ஆனால் பொதுவாக நான் பெற்றோருக்கும் நான் அதனை தெரிவிப்பது உண்டு. பிள்ளைகள் ஒரு கலையை கற்க வரும் பொழுது, ஒரு விளையாட்டினை கற்க வரும் பொழுது, கல்வியை கற்க வரும் பொழுது அந்த பிள்ளைகள் சரியான நேரத்திற்கு வருகிறார்களா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதில் தான் முதலாவது கலையினுடைய விழுமியம் ஆரம்பிக்கப்படுகின்றது. முதலாவது ஒழுக்கமே அந்த மாணவன் தன்னை தயார் செய்து அந்த நேரத்திற்கு அந்த இடத்திற்கு தன்னை தயார் செய்து அந்த இடத்தில் பங்கு பெற்றுக் கொள்வதே முதலாவது ஒழுக்கம். முதலாவது அவருடைய வளர்ச்சியினுடைய காரணமும் அதுவாகத்தான் அமையும். இந்த நேரத்தில் நம்ம பெற்றுக்கொண்ட விடயங்களை பெரிதொருவர்களுக்கு கொண்டு செல்கின்ற கற்றுக் கொடுக்கின்ற விடயங்கள் வாயிலாகவே எங்களை நாங்கள் வளப்படுத்தலாம். அதே நேரத்தில் ஆரோக்கியமான விடயங்கள் கூட. இப்பொழுது அரசாங்கம் புதிய பாடத்திட்டங்களை முன்மொழிந்திருக்கின்றது, அதற்கான செயல் திட்டங்களையும் நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த கராத்தே கலை உடற்பயிற்சிக்கு அவளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அதிகமாக இருக்கின்றது. புதிய பாடத்திட்டத்தில் நான் அவதானித்த விடயங்கள்
ஏதாவது கராத்தே அதில் தாக்கம் செலுத்துகின்றதா? உண்மையாகவே இந்த புதிய பாடத்திட்டம்னு சொல்லி கூறும் பொழுது உடற்பயிற்சி என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. உடல் மட்டுமல்ல, மனதினையும் வலுப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் மிகவும் முக்கியம். பாடசாலை மாணவர்கள் தங்களுடைய கல்வி திட்டங்களில் அல்லது கல்வி நடவடிக்கைகள் அதீத கவனம் செலுத்துவதற்கும் அதீத திறனினை அடைவதற்கும், அதே சமயம் கல்வி சார்ந்த ஏனைய வேலை திட்டங்கள், ஏனைய நிகழ்ச்சி நிரல்களில் பாடசாலையினுடைய நடவடிக்கையில் அவர்கள் தீவிரமாக ஈடுபடுவதற்கும் அவர்களுடைய உடல்நிலை என்பது மனோநிலை என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த வகையில் நாங்கள் எல்லா விளையாட்டுகளுமே அதற்கு ஒரு உந்து சக்தியாக தான் நிச்சயமாக அமையும். ஆனால் அந்த விளையாட்டுகளில் மாணவர்கள் கட்டாயம் ஈடுபட வேண்டும், மாணவர்களை பெற்றோர் ஈடுபடுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். சில இடங்களில் நான் பார்த்திருக்கின்றேன், சில பெற்றோர்கள் கூறுவார்கள், இல்லை நீ விளையாட்டு என்று தெரிந்தால் கல்வி பாதிக்கப்படும் சொல்லி. உண்மையிலே விளையாட்டு என்று தெரிந்தால் கல்வி பாதிக்கப்படாது. கல்வியை விடுத்து விளையாட்டை மட்டுமே செய்தால் மாத்திரமே கல்வி பாதிக்கப்படும். அதே சமயம் விளையாட்டில் தீவிரமான ஒருவர், கல்வியும் தனக்கு ஒரு முக்கியம், இரண்டுமே ஒரு தண்டவாளம் போல், ரெண்டு மருந்துகளும் மிக முக்கியமானது. அதே போல தங்கள் வாழ்க்கையில் ரெண்டு விடயங்களும் முக்கியம் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக நல்ல பர்சனாலிட்டி உடைய ஆட்களாக இருப்பார்கள், நல்ல ஒரு ஆளுமை கொண்ட ஆட்களாக உருவார்கள். அவரோட வேலைத்தலங்களிலும் சரி, தங்களுடைய இதர வாழ்க்கையிலும் சரி, ஒரு நல்ல ஒரு ஆளுமை மிக்கவர்களாகவும் தங்களோட வாழ்க்கையும் சிறப்பாக கொண்டு செல்லக்கூடியவர்களாகவும், தாங்கள் பணிபுரியும் இடங்களிலும் தங்களுடைய பணிக்கான அந்த பொறுப்புகளை செவ்வனை செய்பவர்களாகவும், ஏனையோருக்கு ஒரு லீடராக, ஒரு தலைவராக, ஒரு ஆளுமை மிக்கவராக காணப்படுவதற்கு இந்த விளையாட்டும் கல்வியும் என்பது மிக முக்கியமான விடயம். ஆனால் நீங்கள் கேட்ட அந்த கேள்வியானது கராத்தே எவ்வாறு இதற்கு பங்களிப்பு செலுத்துகின்றது சொல்லி அந்த வகையில் நாங்கள் கூறலாம். தற்போது பாடசாலையின் மட்டத்தில் கல்வி திணைக்களங்கள் இந்த பாடசாலை மாணவர்களிடையே இந்த கராத்தே கலையினை வளர்ப்பதற்கும், அதே சமயம் பாடசாலை காலங்களிலேயே ஒரு மாணவனை ஒரு சிறப்பான ஒரு கராத்தே வீரனாக உருவாக்கும் இடத்தே அவர் ஒரு தேசிய அணியில் இடம் பிடித்து பின்னர் அந்த நாட்டிற்கோ அல்லது தனக்கும் அல்லது அந்த சமூகத்திற்கும் ஒரு பயனுள்ள ஆளாக ஒரு பதக்கங்களை பெற்று ஒரு பெருமை சேர்ப்பவராக அமைய முடியும் என்பது ஒரு கருத்து. அந்த வகையில் இந்த பாடசாலை திணைக்களங்கள், கல்வி திணைக்களங்கள் தற்போது என்ன செய்கின்றன சொன்னால், ஒரு பாடசாலை சார்ந்த ஒரு கராத்தே சங்கத்தினை உருவாக்கி இருக்கின்றது. ஸ்ரீலங்கா ஸ்கூல்ஸ் கராத்தே தோ அசோசியேஷன் சொல்லி அதனை அழைப்பார்கள். அதாவது இலங்கையினுடைய பாடசாலைகள் கராத்தே தோ சங்கம் என்று சொல்லி அதனை கூற முடியும். அதனுடைய செயற்பாடு என்னவாக இருக்கின்றன சொன்னால், மாவட்ட ரீதியாக, மாகாண ரீதியாக மற்றும் தேசிய ரீதியாக கராத்தே போட்டிகளை ஒவ்வொரு வருடமும் ஒழுங்கு செய்கின்றது. முக்கியமாக இந்த ஒழுங்கு செய்யும் கராத்தே போட்டிகளுக்கு உண்மையிலே அந்த கராத்தே சுற்று போட்டிகளில் பங்கு பெற்றி வெற்றி பெறும் மாணவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் இன்னொரு உயர்தர கல்வினை கற்க போகும் பொழுது அவர்களுக்கான ஸ்கோர் ஒன்றாக வழங்கப்படுகிறது, ஒரு பாயிண்ட்ஸ் ஒன்றாக கிடைக்கப்படுகிறது. அதே சமயம் எங்களுடைய தேசிய கராத்தே தெரிவுக்குழுவும் என்ன செய்கின்றதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு தேசிய கராத்தே அணியை நாங்கள் வரையறுக்கும் பொழுது அந்த தேசிய கராத்தே அணியினை நாங்கள் வரையறுப்பது அல்ல தெரிவு செய்வதற்கு முன்னர் ஒரு போட்டி ஒன்று நாங்கள் வைப்போம், தெரிவு போட்டின்னு சொல்லி அதனை கூறுப்பாரு, செலெக்ஷன் காம்படிஷன் சொல்லி இருக்கும். அந்த செலெக்ஷன் காம்படிஷனுக்கு சொல்லி ஒரு கிரைட்டீரியா காணப்படும், ஒரு வரையறை காணப்படும். அந்த வரையறைக்குள் பாடசாலை மட்டத்திலான கல்வி திணைக்களத்தினால் நடாத்தப்பட்ட தேசிய கராத்தே சுற்று போட்டியில் பதக்கங்களை பெற்றிருந்தால் அவர்கள் இந்த தெரிவு போட்டிகளில் பங்கு பெற்றலாம் என்ற ஒரு கிரைட்டீரியா, ஒரு வரையறையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆகவே அந்த வரையறை வைத்திருப்பதனால் பாடசாலை மாணவர்களும் இந்த பாடசாலையில் நடைபெறக்கூடிய, அந்த மட்டங்களில் நடைபெறக்கூடிய மாவட்ட, மாகாண, தேசிய போட்டிகளில் வெற்றி பெற்று இந்த தேசிய கராத்தே அணியினுடைய தெரிவு போட்டிகளில் பங்கு பெற்ற வேண்டும், அல்லது பங்கு பெற்றி அதிலும் வெற்றியீட்டி தேசிய கராத்தே அணியில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகம், ஒரு மோட்டிவேஷன் ஒன்று அங்கே உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சென்சை, ஷியான் என்ற பட்டங்கள் பற்றி அதிகமாக பேசப்படுகின்றது. அது தொடர்பாக போதிய விளக்கம் தெரியவில்லை. அதை கொஞ்சம் கராத்தே பொறுத்தவரையில் கராத்தேயில் உபயோகிக்கப்படுகின்ற அனைத்து வார்த்தை பிரிவுகளும் கலை சொற்களுமே ஜப்பானிய பதங்களாகவே காணப்படுகின்றது. அந்த வகையில் சென்சே, ஷிஹான், கியோஷி, ரென்ஷி, ஹன்ஷின்னு சொல்லி பல்வேறுபட்ட பட்டங்கள் காணப்படுகின்றன. ஆனால் அதில் சென்சே என்ற ஒரு பதத்தினை நான் குறிப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும். சென்சே என்று சொல்லி சொன்னால் பொதுவாக ஜப்பானை பொறுத்தவரையில் ஆசிரியர் அல்லது பயிற்றுனர் என்று சொல்லி பொருள்படும். ஆகவே அங்கே ஒரு ஆங்கிலம் கற்பிப்பவராக இருந்தாலும் அல்லது அங்கே ஒரு கணிதம் கற்பிப்பவராக இருந்தாலும் அவரை சென்சே என்றுதான் அழைப்பார்கள். ஆகவே சென்சே என்ற பதமானது மிகவும் உன்னதமான பதம் என்று சொல்ல வேண்டும். என்றால் ஒரு ஆசிரியர் என்பவர் மிக முக்கியமான ஒரு விடயம். ஆனால் அந்த சென்சே என்று சொல்லப்படுவதற்கு, அல்லது தன்னை ஒரு ஆசிரியர் என்று சொல்லப்படுவதற்கு, இல்லை தன்னை ஒரு பயிற்றுனர் என்று சொல்லப்படுவதற்கு அவர் தன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றது அங்கு முக்கியமான விடயம். எல்லாருமே நினைத்த மாதிரி ஒரு டிப்ளோமாவோ ஒரு டிகிரியோ பெற்றபின் ஒரு ஆசிரியர் ஆகிவிட முடியாது. ஆசிரியர் என்றது ஒரு தனித்துவமான ஒரு விடயம். டீச்சிங் குவாலிஃபிகேஷன் என்று சொல்லப்படுறது ஒரு புரித ஒரு விடயம் ஒன்று. அதாவது ஒரு பயிற்றுனர், ஒரு ஆசிரியருக்குரிய தகுதி அல்லது தரம் என்று சொல்லப்படுவது, அல்லது அவருக்குரிய அந்த பிஹேவியர், அவருடைய நடத்தை என்று சொல்லப்படுவது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அது ஒரு ஆளுமை மிக்க விடயம். ஏன்னா மாணவர்களை தனியே அந்த துறை சார்ந்து வளர்ப்பது மாத்திரமல்ல, மாணவர்களை ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு பிரஜையாக உருவாகுவதற்கு ஒரு ஆசிரியருடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது. இப்போ எந்த துறை எடுத்தாலும், எந்த பொருளை எடுத்தாலும் இப்பொழுது மோசடிகளும் சில அதை சொல்லுவாங்க கொப்பிகள் எல்லாம் நிறைய இருக்குது. ஆமா ஆமா. இந்த உங்கள் துறை சார்ந்த இந்த கராத்தே துறையிலும் இவ்வாறு இலங்கையில் இருக்கின்றனவா?
இலங்கையில் மாத்திரமில்ல பல இடங்களிலும் அதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ம். சிலது அறியாத தனங்களும் உண்டு, சிலது அறிந்த தனங்களும் உண்டு, சிலது தங்களை மிகைப்படுத்திக் கொள்ளக்கூடிய தரங்களும் விடயங்களும் காணப்பட்டு வருகின்றன சமூகத்தில். ம். அதே பொதுவாக மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, பெரியோர்களும் சரி இனம் கண்டுகொள்ள வேண்டும். கட்டாயமாக ஒரு விடயம் எங்களுக்கு கிடைக்கின்றது என்பதற்காக அந்த விடயத்தின் ஒரு பெருமதியான விடயமாக அது ஒருபோதுமே அமையாது. இலகுவாக கிடைக்கும் எந்த விடயமும் பெருமதியான விடயம் ஒருபோதுமே ஆகாது. ஏனென்றால் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர் வாயிலாக சரியான விடயங்களை அவர்கள் நாடி செல்ல வேண்டும். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நாடி செல்ல வேண்டும். சில சமயங்களில் சில விடயங்களை நாங்கள் தெரிவிப்பது சில பேருக்கு மனவர்த்தமாக இருக்கலாம், அல்லது ஒரு சில நேரங்களில் அவர்களுக்கு அது கோபமாக கூட இருக்கலாம். ஆனால் சமுதாயத்திற்கும் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கும் எங்களுக்கு அடுத்ததாக உள்ள பரம்பரைக்கும் நாங்கள் தெரிவிக்க வேண்டியது ஒரு மிக முக்கியமான ஒரு இனத்தினுடைய ஒரு சமூகத்தினுடைய தேவையும் ஒரு கடமைப்பாடு. அந்த வகையில் தெரிவித்துதான் ஆக வேண்டும். டாக்டர், வைத்தியத்துறைக்கே பல போலிகள் கைது செய்யப்படுகின்ற போது கராத்தே துறைக்கு மாத்திரம் அந்த வகையில் சென்சே என்ற பதம் என்னை பொறுத்தவரையில் மிகவும் உன்னதமான பதம். அந்த ஒரு தரமே போதும், எங்களுக்கு வேறொரு தரமும் தேவையில்லை. ஆனால் நீங்கள் கூறியவாறு ஷிஹான், ஹான்ஷி, ரென்ஷி இவ்வாறு நிறைய பட்டங்கள் காணப்படுகின்றன. இதுல என்ன வேடிக்கை என்று சொல்லி சொன்னால், இவ்வாறு ஒரு பட்டங்களுக்கு ஒரு சிறப்பான தரமும் அதற்கென்று ஒரு என்ன சொல்ல குவாலிஃபிகேஷன், அதே சமயம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ், அந்த அறிவு வளர்ந்து செல்ல கிடைக்கக்கூடிய பட்டங்கள் பொறுமதியானவையாக காணப்படும். ஆனால் அந்த பட்டங்களை தற்போது விலை கொடுத்து வாங்கும் காலமும் காணப்படுகின்றது. அந்த பட்டங்கள் தற்போது விற்கப்படுகின்றன. இத்தனை டாலர்ஸ் பே பண்ணினால் உங்களுக்கு அந்த பட்டம் கிடைக்கும். கலாநிதி பட்டம் கொடுத்து சபாநாயகராக தெரிஞ்ச சமூகத்துக்கு நாங்கள் என்னத்தை சொல்ல வேண்டும்? எதை சொல்ல முடியும்? எதுவுமே சொல்ல முடியாது. சில பெரியார்கள் கூட, சில முன்மாதிரியாக இருக்கக்கூடிய பெரியார்கள் கூட இவ்வாறான விடயங்களை செய்வதில்லை. சில சமயங்களில் சில அறியாமல் செய்கிற விடயங்கள் இருக்கின்றன. அறியாமல் செய்யக்கூடிய விடயங்கள் மன்னிக்கப்படக்கூடியவை. ஆனால் அவர்கள் அறியும் பொழுது அவர்கள் அதனை கைவிட்டு விடுவார்கள். தாங்கள் தெரியாமல் இதை செய்துட்டோம், தெரியாமல் இதை பெற்றுட்டோம், இதுல ஒரு பிரயோசனம் இல்லை, யூஸ்ஃபுல்லும் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறது ஓகே. ஆனால் அறிந்து கொண்டும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை நாங்கள் ஏமாற்றித்தான் பிழைக்க வேண்டும் என்பதற்காக தங்களை மிகைப்படுத்திக் கொண்டு இருப்பது என்று சொல்லப்படுவது ஒரு சமூகத்துக்கு செய்யக்கூடிய துரோகங்களில் ஒன்றுதான். அது என்ன விடயம் என்றால் வகைப்படும் ஒரு துறை சார்ந்த விடயம் அல்ல, ஆளுமையற்ற தலைமைத்துவமற்ற நபர்களை பற்றி அவர்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நீங்க நீச்சல் தெரியாமல் நீச்சலுக்கான சான்றிதழ் எடுத்து உங்களை கடலில் தள்ளிவிட்டால் உங்களுக்கு நீந்த தெரியுமா? நீங்கள் இறந்துதான் போவீர்கள். அதுபோல பல சந்தர்ப்பங்கள் எங்கள் சமூகத்தில் புரையோடி போயிருக்கின்றது. மிகைப்படுத்துகின்ற தன்மைகள் என்று இணையதள பாவனைகள், சமூக வலைதளங்களில் தங்களை தாங்களே பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக சில உத்திகளை கையாளுகிறார்கள். குறிப்பிட உள்ள விடயம் சமூக வலைதளங்கள் இதற்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன். சமூக என்ன விடயங்களை நாங்கள் செய்தாலும் உடனடியாக நாங்கள் ஃபேஸ்புக் அல்லது எங்களை இன்ஸ்டாகிராம் அல்லது எங்களோட ஏனைய டிக்டாக் இவ்வாறான சமூக வலைதளங்களில் நான் உடனடியாக அதனை போஸ்ட் பண்ணுவேன், உடனே பதிவு செய்ய வேண்டும். அதற்குத்தான் நான் முயற்சி செய்து கொண்டே இருப்பேனே தவிர உண்மையாகவே நான் செய்து கொண்டிருக்கிற விடயம் ஒரு உண்மையான விடயமா, உண்மையான பிரயோசனம் உள்ள விடயமா, இல்லை நான் சொல்ல போற கருத்தினால் ஏனைய அடுத்த தலைமுறையினருக்கோ அல்லது இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகளுக்கோ பிரயோசனப்படுமா, மாணவர்களுக்கு பிரயோசனப்படுமான்றதை விடுத்து ஃபேஸ்புக்கில் எப்போ போஸ்ட் பண்ணலாம். அதற்கான புதிய விடயங்களை கண்டுபிடிக்க வேண்டும். அவ்வாறான புதிய விடயங்கள் எவ்வாறு இலக்குவாக வந்தாலும் பரவாயில்லை. உடனடி பிரபலம், உடனடி தாக்கம், உடனடி தாக்கம், கழிப்பு, அவ்வளவுதான். அதிலும் கனவேருக்கு நான் பலமுறை தெரிவித்திருக்கின்றேன். சமூக வலைத்தளங்களிலும் கூட நிறைய கங்க்ராச்சுலேஷன்ஸ், கீப் இட் அப், கிரேட் என்று சொல்லி ஒரு பல்வேறுபட்ட கமெண்ட்ஸ் வரும். எல்லா கமெண்ட்ஸுமே உண்மையானதல்ல. சில கமெண்ட்ஸ் உண்மையாவே சரியான கமெண்ட்ஸாக இருக்கும், உண்மையிலே அவர்களை வாழ்த்துவதாக இருக்கும். மற்ற வாழ்த்துக்கள் கன விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி வாழ்த்தி விட்டு செல்வோம், வேறு என்ன செய்யறது என்று சொல்லி வாழ்த்தி விட்டு செல்வதும் இருக்கின்றது. தங்களுடைய பதிவுகளுக்கான வாழ்த்துக்களை பெறுவதற்காக வாழ்த்தி செல்வதும் காணப்படுகின்றது. நான் ஒரு கங்க்ராச்சுலேஷன் பதிவிட்டா தான் எனக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் வரும். இப்படி நிறைய விடயங்கள் காணப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான இந்த போலி விடயங்களையும் இந்த போலி வாழ்த்துக்களையும் நாங்கள் உண்மையிலேயே பெற்றுக்கொள்வதோ எந்த ஒரு பிரயோசனத்தையும் கொடுக்காது, எந்த ஒரு ஆத்ம திருப்தியையும் கொடுக்காது, இதே ரீதியான திருப்தியே கொடுக்காது. சும்மா வாழுங்காலங்களில் வேணும்னு சொன்னால் எங்களோட சுற்றி வர இருக்கக்கூடிய ஆக்கள் சும்மா எங்களை பெருமைப்படுத்துவது போல நடிப்பதும் உண்டு, பெருமைப்படுத்துவதும் உண்டு. ஆக நாங்கள் இனம் கண்டுகொள்ள வேண்டும். போலியான விடயங்களை பெற்றுக்கொள்வதில் நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும். ஆழமாக பார்த்தால், ஆழமாக நோக்கினால் இது உளவளம் சார்ந்த ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு கண்டிப்பாக. ஏனென்றால் தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்வது, செல்ஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன். உண்மைதான். இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு விடயம், இந்த தெரிவு குழுவில் எப்படி தெரிவு செய்து கொள்வது தொடர்பாக. உண்மையிலே இந்த தெரிவு போட்டிகள் என்று சொல்லப்படுவது நான் உங்களுக்கு கூறியது போன்று ஒரு வரையறை நாங்கள் வைத்திருப்போம். அங்கீகரிக்கப்பட்ட கராத்தே சுற்று போட்டிகளில், அதாவது தேசிய ரீதியாக பதக்கங்களை வென்றவர்கள் இந்த கராத்தே சுற்று இந்த தெரிவு போட்டிகளில் பங்கு பெற்றலாம் என்று சொல்லி நாங்கள் அறிவித்தல் கொடுப்போம். ஒவ்வொரு கேட்டகரியாக காணப்படும், ஒவ்வொரு வயது பிரிவினர் காணப்படுகின்றனர். வயது 14க்கு உட்பட்ட ஒரு பிரிவினர் இருக்கும். அதே சமயத்தில் வயது 14, 15, 16, 17,
அண்டர் 21 ஓவர் 21 சீனியர்ஸ்னு சொல்லி ஒவ்வொரு வயது பிரிவினர் காணப்படுகிறார். அதுக்குரிய போட்டிகளுக்கான தெரிவுக்குழுவினுடைய வரையறைகள் கிரைட்டீரியாஸ் காணப்படும். அந்த கிரைட்டீரியாவின் அடிப்படையில் அகில இலங்கை ரீதியாக போட்டியாளர்கள் வெற்றியாளர்கள் தங்களுடைய ஆசைகளூடாக இந்த போட்டிகளுக்கு விண்ணப்பிப்பார்கள். இவ்வாறு விண்ணப்பித்ததன் பின்பு போட்டியானது மிகவும் டிரான்ஸ்பரண்டாகத்தான் நடைபெறும். போட்டியினை மாணவர்களுடைய பெற்றோர்கள் பார்வையிடலாம், பயிற்றுனர்கள் பார்வையிடலாம், அவர்கள் வீடியோ பதிவுகள் செய்து கொள்ளலாம். அந்த போட்டிகள் நடைபெற்றுக்கும் அந்த போட்டிகளில் மத்தியஸ்தம் வகித்து அதற்கான புள்ளிகளை பெற்றுக்கொண்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டது என்று அவர் நினைத்தால் உடனடியாக அந்த வீடியோ ப்ரூஃபுடன் உடனடியாக தேசிய தெரிவு குழுவினர் அங்கே கட்டாயம் இருப்பினும் 5 பேர் நிச்சயமாக அதனை பார்வையிட்டுக் கொண்டிருப்பார்கள். என்னுடன் சேர்ந்து எங்களிடம் கொண்டதனை காண்பித்து இதற்குரிய ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். இது பிழை, அது ப்ரொடெஸ்ட் பண்ற போது சில சமயங்கள் சரியாம இருக்கும். அவ்வாறு இருக்கிற போது நாங்கள் அதனை மீள் பரிசீலனை செய்தும் செய்து கொள்வோம். இவ்வாறு ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருந்தாலுமே எல்லா போட்டிகளும் முடிவடைந்த பின்னர் அதனை என்ன சொல்றது ஒரு ஹெல்த்தியாக எடுத்துக்கொள்பவரும் இருக்கிறார்கள். அதே சமயம் என்னுடைய மாணவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பயிற்சி கொடுத்தான், இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் பயிற்சி பெற்றவர், அவருக்கு இது கிடைக்க இல்லை, இது உண்மையாக அவர் கிடைக்காம விடையில இங்கே ஏதோ நடந்துட்டு எப்படின்னு சொல்லி கூறுபவர்களும் இருக்கலாம். எதிர்ப்புகளை தெரிவிப்பவரும் இருக்கலாம், மறைமுகமான எதிர்ப்புகளை தெரிவிப்பவர்களும் இருக்கலாம். சவால்களும் உண்டு. எந்த ஒரு விடயத்திலும் சவால்கள் தெரியும். ஒவ்வொருத்தருடைய பிஹேவியர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலர் அடுத்த முறை கட்டாயம் என்னுடைய மாணவனை திருப்பி நான் பயிற்சி வைக்க வேணும், விடக்கூடாது, டோன்ட் கிவ் அப்னு சொல்லி ஒரு இருக்கக்கூடிய பயிற்றுனர்களும் இருக்கலாம். இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு தான், என்ன இவர் பயிற்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கிற நல்ல பயிற்றுனர்களும் இருக்கலாம். இல்லை இந்த தீர்ப்பு பிழை, இதில் இவரால் இந்த பிரச்சனை வந்தது, ஆகவே இவரை நாங்கள் விடக்கூடாது, இவருக்கு எதிராக நாங்கள் சில விடயங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி சவால் மிக்க சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் காணப்படும். எது எப்படியாக இருப்பினுமோ நாங்கள் நேர்மையாக இருக்கும் பொழுது அந்த நேர்மைக்கென்ற ஒரு பரிசு அங்கேயுமே நிச்சயமாக காத்திருக்கும். இந்த நேரத்தில் இந்த சான்றிதழ் எவ்வளவு தூரம் பெறுமதியானது? சான்றிதழ் நீங்கள் கேட்பது அதாவது தேசிய தெரிவு போட்டிகளில் பங்கு பெற்று இலங்கை தேசிய கராத்தே அணியை பிரதிபலிப்பவர்கள் அதன் பின்னர் சர்வதேச ரீதியில் நடைபெறக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கராத்தே சுற்று போட்டிகளில் இலங்கை அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கு பெற்றுவார்கள். அந்த அங்கீகரிக்கப்பட்ட சுற்று போட்டிகள் சொன்னால் எவை அங்கீகரிக்கப்பட்ட சுற்று போட்டிகள்? அங்கீகரிக்கப்பட்ட சுற்று போட்டிகள் என்று நாங்கள் கூறுவது இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி IOC என்று சொல்லக்கூடிய அந்த சர்வதேச ஒலிம்பிக் குழாமினுடைய அங்கீகாரம் பெற்ற WKF என்று சொல்லுவோம், வேர்ல்ட் கராத்தே ஃபெடரேஷன், உலக கராத்தே சம்மேளனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட வலயங்கள் மட்டங்களில் நடைபெறுகின்ற போட்டிகள் தான் நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட போட்டிகள் என்று சொல்லி அழைத்துக் கொள்வோம். அதாவது சவுத் ஏசியன் கராத்தே சாம்பியன்ஷிப், தெற்காசிய கராத்தே சுற்று போட்டி, ஆசிய கராத்தே சுற்று போட்டி, உலக கராத்தே சுற்று போட்டிகளில் ஒவ்வொரு சீரீஸ் காணப்படுகின்றன. அதே மாதிரி காமன்வெல்த் கராத்தே சுற்று போட்டி என்று இவ்வாறான சுற்று போட்டிகளில் பங்கு பெற்று பதக்கங்களை வெல்லும் பொழுது அவர்கள் இதர தங்களுடைய தொழில் சார்ந்த விடயங்களில் முன்னெடுக்கும் பொழுதோ, அதனுடைய நேர்முக தேர்வுகளில் செல்லும் பொழுதோ, அல்லது தொழில்நுட்ப கல்லூரிகளிலும் சரி, பல்கலைக்கழகங்களிலும் சரி, இதர தங்களுடைய பட்ட மேற்படிப்புகளை படிப்பதற்கோ அவ்வாறான விடயங்களுக்கு இவை ஒரு ஸ்கோராக, ஒரு புள்ளிகளாக நிச்சயமாக காணப்படும். அதே சமயம் அவர்களுக்கும் இது வாழ்க்கையினுடைய ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு சாதனையாகத்தான் காணப்படும். அவர்கள் நாளை 70 வயது 80 வயதில் இருந்தாலும் 2025ஆம் ஆண்டு ஆசிய கராத்தே சுற்று போட்டி இந்த பதக்கத்தை பெற்று நான் என்பது இறுதி காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்றால் மிகவும் கஷ்டப்பட்டு பெறக்கூடிய ஒரு பதக்கமாக காணப்படுகின்றது. ஒரு தேசிய அணியில் இடம் பிடிப்பது என்பது ஒரு இலகுவான விடயம் இல்லை. அதுக்கு நிறைஞ்ச அர்ப்பணிப்பு வேண்டும், நிறைஞ்ச பயிற்சி வேண்டும், விடாமுயற்சி வேண்டும். என்ன நோ பெயின் நோ கெயின் என்று சொல்லுவார்கள். நிறைய கஷ்டப்பட்டு இருக்க வேண்டும். அந்த கஷ்டத்தினுடைய ஒரு முடிவு தான் அந்த ஒரு தேசிய கராத்தே அணியில் ஒரு இடம் பிடிப்பது. அவை அவ்வாறு ஒரு அணியில் இடம் பிடித்து அந்த அணியின் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டிகளில் பங்கு பெற்றுவது என்பதே ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமானவும் பெருமைக்குரிய விடயமாகவும் காணப்படுகின்றது. ஆனால் கராத்தேனுடைய ஒரு விளையாட்டு பிரிவு, அது முழுமையான கராத்தே அல்ல. கராத்தேனுடைய முழுமை என்று சொல்லப்படுவது பூடோ, அது 80 வீதமாக பூடோ காணப்படுகின்றது. இந்த 20 வீதம் என்று சொல்லப்படுவது ஒரு விளையாட்டு பிரிவு. எது எப்படி இருப்பினுமோ ஒரு விடயத்தில் ஒருவர் சிறப்பாக செயலாற்றுவது கட்டாயமாகவே கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்குரியவர் தான் அவர். பூடோ என்ற ஒரு விடயம் சொன்னீங்க, அது என்றால் பூடோ என்பது உண்மையிலேயே ஒரு கல்ச்சர். அது ஒரு தனியாக ஒரு கராத்தே கலையினுடைய ஒரு விடயமாக வரையறுக்க முடியாது. அந்த பூடோன்னு சொல்லப்படுது மார்ஷல் வே என்று சொல்லி ஆங்கிலத்தில் கூறப்படும். அது ஒரு ஜப்பானிய கலாச்சாரம். ஒரு கலாச்சாரத்தோட அவருடைய வாழ்வியலோட பின்னி பிணைந்தது. அவருடைய அன்றாட வாழ்க்கை அந்த கராத்தே கலையை ஊடாக, அந்த தற்காப்பு கலையினுடைய பயிற்சிகள், அதனுடைய நோக்கங்கள், அதனுடைய பரப்புரைகள் ஊடாக, செயற்பாடுகள் ஊடாக தங்களுடைய அன்றாட வாழ்வியலை செம்மையாக அல்லது நேர்த்தியாக சரியாக முறையாக கொண்டு செல்வதற்கு, அது கல்வியாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வயோதிபத்தில் இருக்கக்கூடிய சில திட்டங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அந்த விடயங்களை நேர்த்தியாக கொண்டு செல்வதற்கு ஒரு காணப்படுகின்ற ஒரு வாழ்வியலினுடைய தத்துவங்களை கொண்ட, பொறுமுறைகளை கொண்ட, செயற்பாடுகளை கொண்ட ஒரு அங்கம்தான் பூடோ என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. கராத்தே பற்றி பல விடயங்கள் நாங்கள் பேசினோம், சர்வதேசம் தேசியம் தொடர்பாக. உங்களுடைய மற்றும் ஒரு பாதை ஒன்று இருக்கின்றது,
உங்களுக்கு பிடித்த ஒரு துறை ஊடகத்துறை. ஊடகத்துறை. அதனுடைய செயல்பாடுகள் தங்களுடைய தற்போதைய நான் ஆரம்ப காலத்தில் ஊடகத்துறையில் செய்தி வாசிப்பாளராகவும் அதே சமயம் ரிப்போர்ட்டர் செய்தி சேகரிப்பாளராகவும் இருந்திருக்கின்றேன். அதன் பின்னரும் பல வருடங்கள் செய்தி வாசிப்பாளராக நான் செயற்பட்டிருக்கிறேன் சில ஊடகங்களில். பின்னர் நிறைய நேர்முக விடயங்களை இன்டர்வியூ அதில் செய்து கொண்டு வருகின்றேன். மற்ற என்னுடைய நான் 2 புத்தகமும் எழுதியிருக்கின்றேன். அதுவும் எனக்கு அந்த ஊடகத்துறையினுடைய அனுபவம் தான் அந்த நூலினை எழுதுவதற்கும் கராத்தே துறை சார்ந்தாக 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். தற்காப்பு கலையின் வரலாறு மற்றும் நுட்பங்கள் என்று சொல்வது முழுமையான தமிழ் மொழியிலான நூலும், அதே சமயம் ஆர்ட் ஆஃப் கராட்டி த பாத் டு ரெகக்னிஷன் என்று சொல்லி கராத்தே கலையில் எவ்வாறு ஒருவர் அங்கீகாரத்தினை பெற்றுக்கொள்வது, அங்கீகாரத்திற்கான வழிமுறை என்று கூறக்கூடிய ஒரு நூலினை ஆங்கிலத்திலும் தமிழ் மொழியிலும் எழுதியிருக்கின்றேன். இதற்கு முன்னாடி ஊடகத்துறை பங்களிப்பாக காணப்படுகின்றது. தற்போதும் ஊடகத்துறை சார்பார்ந்த பல்வேறுபட்ட கட்டுரைகளை நான் எழுதி வருவது வளமையாக காணப்படும். அதே சமயம் பல்வேறுபட்ட செய்திகளையும் சேகரித்து ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்டாக, ஒரு சுயாதீன ஊடகவியலாளராகவும் அந்த பணிகளை ஒரு பகுதி நேரமாக செய்து வருகின்றேன். இந்த நேரத்தில் எல்லா துறைகளிலும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் இந்த பதவி. இந்த பதவி நிலை என்பது செயல்பாட்டு ரீதியாக முன்னெடுப்பதற்கு முக்கிய ஒரு காரணமாக அமைகின்றது. அந்த வகையில் கராத்தே துறை சார்ந்து பதவிநிலையின் முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது? கராத்தே சம்மேளனங்களை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கராத்தே சம்மேளனத்தில் நிர்வாக குழுன்னு சொல்லி காண்பிக்கப்படும். உண்மையிலேயே அந்த நிர்வாக குழுவுடைய தேவை ஒன்று இருக்கின்றதுதான். ஏனென்று சொன்னால் அவ்வாறு யாராவது ஒரு நிர்வாக குழு இருந்தால் தான் ஒரு தலைமைத்துவம் காணப்படும். ஏனையோரை வழிநடத்தி செல்லக்கூடிய தேவைகள் அங்கு பூர்த்தி செய்யப்படும். அந்த வகையில் ஒவ்வொரு நிர்வாக குழுன்னு சொல்லும் பொழுது தலைவர், செயலாளர், உப செயலாளர், உப பொருளாளர் என்று சொல்லி ஒவ்வொரு பதவிகள் காணப்படுது. அந்த பதவிகளுக்குன்னு சொல்லி குறிப்பாக பொறுப்புகளும் காணப்படுகின்றது. ஆனால் சில சமயங்களில் சில பதவிகளில் இருப்பவர்களுக்கு தங்களுடைய பொறுப்பு என்னென்று தெரியாது. ஆனால் அவர்கள் நினைத்துக் கொள்வது என்னென்று சொல்லி சொன்னால் தாங்கள் நிர்வாக குழுவில் இருக்கின்றோம், எங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது. நிர்வாக குழு என்று சொல்லப்படுகிறது அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதோ அல்ல அதிகாரத்தை வைத்து ஒரு விடயத்தை செய்வதோ கிடையாது. உண்மையிலேயே அந்த பொறுப்புடன் ஏனையோருக்கு பணி செய்வதுதான் ஒரு நிர்வாக குழுவினுடைய முழுமையான பதவியினுடைய நோக்கம். அந்த பதவியினுடைய நோக்கத்தினை செய்பவர்களும் இருக்கிறார்கள். அந்த பதவியை பிரயோகித்து மற்றவர்களை வீழ்த்துவது, மற்றவர்களை சில விடயங்களில் வரவிடாது தடுப்பது, மற்றது தனக்கென்ற ஒரு கர்வத்தினை வளர்த்துக் கொள்வது எல்லா துறைகளிலும் காணப்படுகின்றது. இது உண்மையிலேயே ஒரு மிகவும் பிழையான விடயம். அதே சமயம் இன்னொரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும். பதவிகள் என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே அந்த பதவிகள் யாருக்கு வழங்கப்படுகின்றன என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த பதவியினுடைய தன்மையும் பதவியினுடைய பொறுப்பும் பதவிக்கென்று சொல்லி ஒரு தரம் காணப்படுகின்றது. சில விடயங்களை எல்லாரும் செய்ய முடியாது. உதாரணமாக ஒரு பொருளாளர் என்று சொல்லி சொன்னால் ஒரு ட்ரெஷரர் என்று சொல்றோம் இல்லையா, அந்த பொருளாளர் சொல்லப்படுற அடிப்படை கணக்கியல் தொடர்பான ஒரு அனுபவம் கொண்டவராக இருக்க வேண்டும். ஒரு சம்மேளனத்தினுடைய வரவு செலவுகளை சரியான முறையில் எழுதி சரியான முறையில் அதை கணிப்பிடுவது மாத்திரமல்ல, ஒரு வரவிற்கான என்ன முன்னேற்றமான நடவடிக்கைகளை செய்ய முடியும், ஒரு செலவினங்கள் எவ்வாறு செய்யப்பட வேண்டும், எவ்வாறு ஒரு சம்மேளனம் நிர்வகிக்கப்பட வேண்டும். இவ்வாறு நிர்வகிக்கப்பட்டால் எங்களுடைய மாவட்டத்தில், எங்களுடைய மாகாணத்தில், எங்களுடைய தேசியத்தில் எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எங்களுடன் சேர்ந்து இயங்கக்கூடிய கழகங்கள், சங்கங்கள், அதனுடைய மாணவர்கள், போட்டியாளர்களுக்கு என்ன பிரதிபலன் வரப்போகுது, என்ன பலன் வரப்போகுது ஒரு தூர நோக்கு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நிர்வாக குழு என்று சொல்லப்படுகிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் உடையவர்களாக இருக்க வேண்டும், ஒரு தூர நோக்கு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய பதவிகளையும் எங்களுடைய பொசிஷன் என்ன பதவிகளை வைத்துக்கொண்டு நான் பிரசிடென்ட், நான் செக்ரட்டரி, நான் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, நான் ட்ரெஷரர், நான் வைஸ் பிரசிடென்ட் என்று வைத்துக்கொண்டு அந்த பதவியை பிரயோகித்துக் கொண்டு அதற்குரிய கர்வத்துடன் வாழ்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் மற்றவர்களை வீழ்த்தி எனக்குத்தான் என்று நினைத்தால் அந்த பதவியில் இருக்கும் பொழுது என்னுடைய ஆட்களுக்கு நான் என்ன செய்யலாம் என்று நினைப்பது எல்லா இடங்களிலும் நாங்கள் காணக்கூடிய ஒரு எல்லா துறைகளிலும் இருக்கின்ற ஒரு முக்கிய. இதனால் பாதிக்கப்படுவது கலை அல்லது விளையாட்டு அல்லது கல்வி மாத்திரமல்ல, உண்மையில் சார்ந்த சமூகம், மாணவர்கள் அவ்வளவு பேர் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள், ஒரு போட்டியாளர்கள், இவர்களும் அதில் பாதிக்கப்படுவார்கள். அந்த வகையில் ஒரு பதவி என்பது வழங்கப்படும் பொழுதும் சரி, அந்த பதவிக்காக ஒருவருக்கு நாங்கள் வாக்களிக்கும் போதும் சரி, நிச்சயமாக கவனிக்க வேண்டும், நாங்கள் வாக்களிப்பது சரியான ஒருவருக்கு வாக்களிக்கிறோமா, இவரால் இந்த பதவியினை சரியாக செய்ய முடியுமா, அவ்வாறு சரியாக செய்ய முடியாத எங்களுக்கு தேவையான ஒருவருக்கு நாங்கள் வாக்களித்து அவரை அந்த பதவிக்குரிய கதையில் இருத்தினால் அவரால் வரக்கூடிய விபரீதங்களையும் அனுபவிக்கத்தான் வேண்டும். கடந்த காலங்களில் அரசு கட்டமைப்புகளில் கூட இந்த பிரச்சனைகள் பல இடங்களில் காணப்பட்டது. இப்பொழுது பல விடயங்கள் சரி செய்யப்பட்டு வருகின்றது. எதிர்காலத்தில் உங்கள் துறை சார்ந்த அரச கட்டமைப்புகளில் சரி செய்து வரும் பொழுதும் கூட அதற்கான எதிர்ப்புகளை நீங்கள் பார்க்க. அந்த எதிர்ப்பு என்பது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பதவிகளை வழங்குவதற்கு தயாராக இருந்தவர்களும் வழங்கியவர்களும் வாக்குகளை அளித்தவர்கள். அனைத்து மட்டங்களிலும் பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது அயோக்கியனின் கடைசி புகலிடம் தேசப்பற்று என்று சில விடயங்களை அவர்கள் முன்னிறுத்துவார்கள், தூக்கி பிடிப்பார்கள். ஆனால் அறிவு சார்ந்த புத்திஜீவிகளாக நாங்கள் யோசித்தால் சரி செய்து கொள்ளலாம். இறுதியாக
கராத்தே துறை சார்ந்து ஆர்வமுள்ள விருப்பமுள்ள மாணவர்களுக்கு கூற விரும்பும் அறிவுரை என்ன? கராத்தே துறை சார்ந்து இந்த கலையில் கற்க விரும்புபவர்கள், இதனை விளையாட்டாகவும் சரி தற்காப்பு கலையாகவும் கற்க விரும்புபவர்கள் கட்டாயமாக தாங்கள் கற்க செல்லும் முன்பு அந்த ஆசிரியர் அவருடைய கழகம் எவ்வாறாக அமைகின்றது, அங்கு கராத்தே கலை மாத்திரமல்ல, அங்கு ஒழுக்க விழுமியங்கள் எவ்வாறு காணப்படுகின்றது, டிசிப்ளின் எவ்வாறு காணப்படுகின்றது, அங்கு எவ்வாறு அந்த கலைகளுடைய தன்மைகள் போதிக்கப்படுகின்றது, மற்ற அந்த ஆசிரியருடைய பின்னணி என்ன, அவருடைய குவாலிஃபிகேஷன்ஸ் உண்மையா என்ன, அவர் எவ்வளவு காலம் இந்த துறையில் இருக்கின்றார், அந்த எவ்வளவு காலங்களில் அவர் எவ்வாறு அவருடைய செயற்பாடுகள் இருக்கின்றன போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை நன்கு அறிந்து முடிந்தவரை தங்களுடைய நண்பர்களிடமோ அல்லது ஏனைய கராத்தே கலையை கற்கும் மாணவர்களிடமோ சக கலைஞர்களிடமோ அறிந்து சரியான இடத்தினை தெரிவு செய்வது இந்த கலையினுடைய சரியான பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு உதவியாக அல்லது முறையாக நேர்த்தியாக அமையும். நன்றி திரு அந்தோணி தினேஷ் அவர்களே. தேசிய கராத்தே தெரிவுக்குழுவின் தலைவரும் சர்வதேச கராத்தே ஆசிரியருமான அந்தோணி தினேஷ் அவர்கள் பல்வேறு விடயங்களை இங்கே பகிர்ந்து கொண்டார். அதாவது கராத்தே துறை சார்ந்து ஆர்வம் உள்ள மாணவர்கள், பயிற்சி பெற விரும்புபவர்கள், இவர்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு நிச்சயம் ஒரு பயனுள்ள முக்கியமான நிகழ்ச்சி விடயங்களாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இங்கு வந்து பெருமதியான உங்களுடைய பகிர்வுகளை பகிர்ந்து கொண்டு வைக்க நன்றி. நன்றி. நன்றி.